மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். மூட்டு வலி அப்படின்றது பொதுவாக வயசானவங்களுக்கு தான் மூட்டு வலி வரும், ஆர்த்ரைட்டிஸ் கம்ப்ளைண்ட் வரும் அப்படின்னு நம்ம இருந்தோம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இளம் வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கே மூட்டு வலி பார்க்க முடியுது. இன்னைக்கு எத்தனை பேருக்கு கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கு, விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்குன்னு பார்த்தோம்னா பெரும்பாலும் 10ல் 7 பேருக்கு இந்த கம்ப்ளைண்ட் இருக்கு. அதுல முக்கியமா பெண்களுக்கு. இப்போ லேடிஸ்க்கு வந்து பார்த்தோம்னா எனக்கு எப்பவுமே கால்சியம் டிஃபிஷியன்சி இருந்துகிட்டே இருக்கு, விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். போனோட வளர்ச்சி, எலும்புகளோட வளர்ச்சிக்கு நமக்கு கால்சியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ கால்சியம் கரெக்டா இருக்கும்போது தான் நமக்கு எலும்புகளோட வளர்ச்சி அப்படின்றது நிச்சயம் சரியா இருக்கும். குழந்தை பருவத்துல வந்து பார்த்தோம்னா போன்ஸ் எல்லாமே சின்ன சின்ன பீசஸா வந்து செப்பரேட் ஆயிருக்கும். வளர வளர ஒன்னோடு ஒன்று ஃபியூஸ் ஆகி அது முழு எலும்பா வளர ஆரம்பிக்கும். இந்த டைம்ல நம்ம அதிகமான ரிச் கால்சியம் ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டே வரணும். கால்சியம் இருக்கக்கூடிய உணவுகள் நிறைய எடுக்கும்போது எலும்புகளோட வளர்ச்சி, மூட்டுக்கள்ல இருக்கக்கூடிய வளர்ச்சி இது எல்லாமே சீராக இருக்கும்னு நம்ம சொல்லலாம். இன்னைக்கு நிறைய குழந்தைகளுக்குமே நம்ம பார்த்தோம்னா போன் ரிலேட்டட் டிஸார்டர் நிறைய நம்ம பார்க்க முடியுது. ஆர்த்தடிஸ் கம்ப்ளைண்ட் இருக்கு, நடக்கும்போதே நடக்க முடியல, ஜாயிண்ட் பெயின் இருக்கு, ஈஸியா ஃப்ராக்சர் ஆயிடுதுன்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க முடியுது. இந்த மாதிரி சிறு வயதில் ஏற்படக்கூடிய மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள், இல்ல ஒருவேளை எனக்கு இளம் வயதிலேயே மூட்டு பிரச்சனைகள் இருக்குன்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும், என்னென்ன உணவு முறைகளோ இல்ல சித்த மருந்துகளோ இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கலாம். பொதுவாக இந்த கால்சியம் குறைபாடு இருக்கிறவங்களுக்கு தான் எலும்புகள்ல நிறைய பிரச்சனை ஏற்படுதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த உணவு முறைகளை நாம் தவற விட்ட சில விஷயங்கள், அதாவது முன்னாடி எல்லாம் கால்சியம் அப்படின்னாலே பால் தான் நம்ம சொல்லுவோம். இப்போ இருக்கக்கூடிய பால் நம்ம குடிக்கிறோம்னா இதுல எந்த அளவுக்கு கால்சியம் இருக்கு, எந்த அளவுக்கு பியூரிட்டி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. பால், கால்சியம் இருக்கக்கூடிய சில உணவுல அதுவும் ஒரு முக்கியமானது. ஆனா பாலை விட அதிக அளவு கால்சியம் இருக்கக்கூடிய உணவுகள் என்னென்ன, அதை நாம் எடுத்துக்கிட்டா எந்த அளவுக்கு மூட்டு வலி இல்லாமல் எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுல முக்கியமா பார்த்தோம்னா கீரை வகைகள் ரொம்ப முக்கியம். இந்த கீரை வகைகள் அப்படின்னு சொல்லும் போது பாலக்கீரை, பசலைக்கீரை, தண்டுக்கீரை இதுல எல்லாமே அதிகமான கால்சியம் இருக்கு. அதுல முக்கியமா நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய முருங்கைக்கீரை, எல்லாருக்குமே பிடித்த ஃபேவரட்டான ஒரு விஷயம்னா முருங்கைக்கீரை. இந்த கீரையிலுமே அதிகமான கால்சியம் சத்துக்கள் நம் உடலோட ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா உறுதுணையா இருக்கக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னைக்கு குழந்தைகள் எல்லாமே பார்த்தோம்னா சத்தான ஆகாரங்கள் எதுவும் சாப்பிடாம அதிகமா ஜங்க் ஃபுட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் இது எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல முக்கியமா இன்னைக்கு நம்ம நிறைய குழந்தைகள் நம்ம கிளினிக் வரும்போது பார்த்தோம்னா அண்டர் வெயிட்ல இருக்கிறாங்க. மேடம் எனக்கு கை எல்லாமே வலிக்குது, பெண் புடிச்சனால எழுத முடியல, கையில வந்து அதிகமா நடுக்கம் இருக்குன்னு சொல்ற குழந்தைகளை நம்ம நிறைய பேர் பார்க்க முடியுது. அதே மாதிரி பெண்கள் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா நிற்கும் பொழுதே அதிகமான வலி இருக்கிறது, கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கிறது, குதிகால வலி ஏற்படுறது, இந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்கு. ஆஃப்டர் மெனோபாஸ் ஒரு 50 வயதை கடந்து இருக்கக்கூடிய பெண்களுக்கும் எலும்புகள்ல நிறைய பிரச்சனை, ஆஸ்டியோபோரோசிஸ் மாதிரியான கண்டிஷன் ஏற்படுது. எலும்புகள் வலிமையாக இருக்கிறதுக்கு பொதுவாக நான் சொன்ன மாதிரி கீரை வகைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் முடவ நாட்டுக்கால் கிழங்கு அப்படின்னு சொல்ற இந்த கிழங்கு மிகுந்த மூலிகை குணங்கள் நிறைந்ததுன்னு சொல்லலாம். நம்ம எலும்புகளோட வளர்ச்சிக்கும் எலும்பு தேய்மானம் இல்லாமல் இருப்பதற்கும் இந்த முடவாட்டுக்கால் கிழங்க பவுடர் மாதிரி நம்ம சூப் வச்சு குடிக்கலாம். இல்லைன்னா இந்த கிழங்கு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி சின்ன வெங்காயம் இது எல்லாமே சேர்த்து நம்ம சூப் மாதிரி குடிச்சிட்டு வந்தனாலும் அதிகமான மூட்டுகளுக்கு வலிமை சேர்க்கக்கூடியதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி சித்த மருத்துவத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய நெய்யோடு சேர்த்து செய்யக்கூடிய மருந்துகள், இல்ல சில மருந்துகள் நெய்யோடு சேர்த்து சாப்பிட்டனாலும் அதிக பலனை நமக்கு கொடுக்குறது அப்படின்னு சொல்லலாம். பொதுவா இந்த கால்சியம் அப்படின்றது சுண்ணாம்பு சத்து. சுண்ணாம்பு அதுக்காக நம்ம டைரக்டா எடுத்து அள்ளி சாப்பிட முடியுமா? கிடையாது. ஸோ அப்போ அதற்கு வந்து சுண்ணாம்பு சேர்த்து நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, வெத்தலையில லைட்டா சுண்ணாம்பு தடவிட்டு கொட்டைப்பாக்கு வச்சு நம்ம தாம்பூலம் போட்டுக்கிட்டே வரும்பொழுது நிறைய பேருக்கு இந்த மூட்டுக்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குணமாகும். அதற்கப்புறம் பார்த்தோம்னா கடுக்காய். கடுக்காயிலும் அதிகமான கால்சியம் சத்துக்கள் இருக்கு. முன்னாடி எல்லாம் கட்டடங்கள்லாம் கட்டும்போது பார்த்தோம்னா இந்த கடுக்காய், முட்டையோடு, இந்த கொட்டைப்பாக்கு இது எல்லாமே சேர்த்து போட்டு சுண்ணாம்பு எல்லாம் போட்டுதான் அந்த கட்டடங்களை கட்டுவாங்க. அந்த அளவுக்கு வலிமையா இருக்கக்கூடியது. நம்ம உடல்ல எலும்புகளும் வலிமையாக இருக்கணும்னா நம்ம தாம்பூலத்தோ தரிக்கிறதோடு இந்த சுண்ணாம்பு சத்து நிறைய இருக்கக்கூடிய உணவுகள் சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தனாலும் உடலில் அந்த எலும்புகளோட வலிமை அப்படின்றது வலிமையாக இருக்கும். குழந்தைகளுக்கு இந்த கீரையோடு சேர்த்து இன்னும் சில மூலிகைகள் நம்ம சேர்த்து கொடுக்கணும். இதுல முக்கியமா வந்து பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி முடவாட்டுக்கால் கிழங்கோட லட்சக்கொட்டை கீரை அப்படின்ட்டு ஒரு கீரை இருக்கு.
பொதுவா இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா நம்ம கார்டன்ஸ்ல தோட்ட பகுதிகள்ல ஒரு மர வகையை சேர்ந்ததுன்னு சொல்லலாம் இந்த கீரையை. இந்த லட்சக்கொட்டை கீரையே வாரத்துக்கு 2 அல்லது 3 நாட்கள் நம்ம சாப்பிடலாம். அதே மாதிரி பச்சை பயிறு, அதாவது சிறுபருப்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிறுபருப்புல இருக்கக்கூடிய நிச்சயம் அதிகமான புரோட்டீன் மற்றும் கால்சியம் நம்ம எலும்புகளோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சித்த மருத்துவத்துல பார்த்தோம்னா, எலும்புகள் வலிமையாக இருக்கணும், அதாவது மூட்டுக்கள்ல வலி இருக்கக்கூடாதுன்னா நிறைய மூலிகைகளை பயன்படுத்தும். அதுல முக்கியமானது தழுதாழை. இந்த தழுதாழையை எப்படி பயன்படுத்தலாம்னா, மூட்டு வலி இருக்கு, கை கால் வலி இருக்குன்னா இத விளக்கெண்ணெயோட வதக்கிட்டு நம்ம ஒத்தடம் கொடுத்துட்டு வருவோம். அதுலயும் ஸ்பெஷலா வந்து பார்த்தோம்னா மாவிலங்கு பட்டை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கக்கூடிய அதுல இருந்து செய்யக்கூடிய குடிநீர் மருந்து, கஷாய மருந்து. ஸோ நம்ம கிளினிக்ல ஸ்பெஷலா கொடுக்கக்கூடிய அது மருந்து. இப்போ மூட்டுக்கள்ல ஏற்படக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கு இது ரொம்ப ரொம்ப சிறந்த தீர்வாக இருக்கும். இதை தாண்டி ஒரு சிலருக்கு விட்டமின் டி ப்ராப்ளம் இருக்குன்னா நிச்சயமாக சூரிய ஒளியில நம்ம நடைப்பயிற்சி அப்படின்றது எடுக்கணும். இப்போ சன்லைட்ல வாக் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய டிஃபிஷியன்சி, ஸோ விட்டமின் டி டிஃபிஷியன்சி குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி மெனோபாஸ் டைம்ல பெண்களுக்கு நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய கால்சியம் குறைபாட்டை அது நிவர்த்தி செய்யும். அதற்கப்புறம் வந்து பார்த்தோம்னா கொட்டை வகைகளை நம்ம உணவில் நிறைய சேர்த்துக்கணும். இதுல நட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம டெய்லி பாதாம் எடுக்கிறோமா, இல்ல பிஸ்தா எடுக்கிறோமா, இல்ல ஆல்மண்ட் அப்படின்னு சொல்லுவோம், வாதுமை கொட்டைகள், இது எல்லாமே நம்ம எடுத்துட்டு வருவோம். முக்கியமா பூசணி விதைகள், இதையுமே நம்ம வந்து விதைகள்ல வந்து பூசணி விதைகளும் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது நம்ம உடல்ல அதிகமான கால்சியம் கிடைக்கும், எலும்புகளுக்கும் அதிகமான ஒரு உறுதி அப்படின்றது கிடைக்கும். இன்னைக்கு இளம் வயதிலேயே எலும்புகள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை குணமாக்குவதற்கும் சித்த மருத்துவத்திலும் நிறைய மருந்துகள் இருக்கு. நான் சொன்ன மாதிரி இந்த மாவிலங்கு பட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய கஷாயம் எலும்புகளோட உறுதிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேருக்கு பல வருடங்களாக இந்த லிகமெண்ட்ஸ்ல பெயின் இருக்கு, ஜாயின்ட்ஸ்ல பெயின் இருக்கு அப்படின்னா இதை எடுத்து குணமானவங்க நிறைய பேர் இருக்காங்க. குழந்தைகளுக்கும் நான் சொன்ன மாதிரி உணவுகளை கொடுத்துட்டே வாங்க. இதுல முக்கியமா பார்த்தோம்னா கேழ்வரகு. இந்த கேழ்வரகு முளைக்கட்டி நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுட்டு தினமும் குழந்தைகளுக்கு இல்ல களியாகவோ இல்ல கஞ்சி மாதிரியே கொடுத்துட்டு வந்தோம்னா எலும்புகளோட உறுதி அப்படின்றது இந்த கேழ்வரகை பயன்படுத்தும் போது நமக்கு நிச்சயம் கிடைக்கும். இந்த பதிவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம எலும்புகள் உறுதியாக இருப்பதற்கு அனைத்து விஷயங்களுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா உங்களுக்கு இருந்திருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.